இந்த தாக்குதலுக்கு ஒரு முகாந்திரம் என்றால் இஸ்ரேல் மீது எந்த விதமான தாக்குதலும் சமீப காலமாக பெரிதாக இல்லை. அதாவது இஸ்ரேல் காசாவில் பலஸ்தீனத்தினுடைய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸா இருந்தாலும் சரி, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக இருந்தாலும் சரி, ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்தியாக இருந்தாலும் சரி, இவர்களை பின்புலத்தில் இருப்பது ஈரான் என்ற குற்றச்சாட்டை நீண்ட காலமாக வைத்து வருகிறது. அவர்கள் இஸ்ரேல் மீது தீவிரமான ஏதாவது தாக்குதல் முயற்சி செய்தால் அதில் ஈரானை பற்றி பேசுவது ஒன்று இருக்கிறது. அவை அவ்வாறான எந்த ஒரு விடயமும் சமீப காலமாக இப்பொழுது நடைபெறவில்லை. இவ்வாறான சூழலில் ஈரானை தான் எழுந்தமானமாக சென்று இஸ்ரேல் தாக்குமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சூழல் சமீப காலமாக இருந்தே வந்து இருக்கிறது. ஆனால் ஈரான் மீதான ஒரு தாக்குதல் உணர்வை இஸ்ரேல் பல காலங்களில் வெளிப்படுத்தி வந்திருந்தாலும் அந்த தாக்குதல் முயற்சி பெரிதாக நடைபெறவில்லை. அதுவும் சமீப காலமாக அமெரிக்கா என்னுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடன் அவருடைய இந்த அணு ஆயுத விவகாரம் சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தத்துக்காக 2 மாதங்களாக பேசிக் கொண்டிருக்கிறார். ட்ரம்புக்கு ஒரு விடயம் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த பதவிக்கு வந்ததன் பின்னர் இந்த 5 மாதங்களில் அவரால் காத்திரமாக சர்வதேச அரங்கில் எதையும் செய்ய முடியாததாக இருக்கிறார். ஒரு நாளில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றார். அந்த முயற்சியில் இறங்கினார். எதுவும் சாத்தியமாகவில்லை. அதே போன்று ஏனைய நாடுகளுடனான விவகாரங்களில் ஒரு விடயம் கைக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் இந்த வரி விதிப்புகளை அவர் செய்த பொழுது ஏப்ரல் 2ஆம் நாள் ஒரு விடயத்தை சொன்னார். என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து நாடுகள் மீதும் வரி விதிப்பை கொண்டு வந்தார். அந்த வரி விதிப்பை பின்னர் 3 மாதங்களுக்கு தள்ளி வைத்தார், 90 நாட்கள். அது இப்பொழுது முடிய போகிறது. அவருடன் கையெழுத்து போடுவேன் என்றார். அந்த கையெழுத்தும் போட முடியாத சூழலில் ஏதோ ஒன்று சர்வதேச ரீதியில் நான் சாதித்து விட்டேன் என்று காட்ட வேண்டியதற்காக ஈரான் விடயத்தை கையில் எடுத்தார். இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழலில் இஸ்ரேலுக்கு ஒன்று இருக்கிறது, தங்களுடைய புலனாய்வை தொடர்ந்தும் தங்களுடைய எதிரிகள் மீது தொடர்ச்சியாக செய்து வருவது. அதில் ஈரான் மீது அவர்கள் செய்த அந்த தங்களுடைய புலனாய்வு முயற்சிகளில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை அவர்கள் சமீப காலமாக கண்டிருக்கிறார்கள். ஏன்னால் ஈரானிலும் ஒரு அசமந்த போத்துக்கு, அதாவது சொல்வார்கள் விழிப்புத்தான் எப்பொழுதும் ஒரு நாட்டினுடைய காத்திரமான சிறத்தன்மைக்கும் அதனுடைய பாதுகாப்புக்கும் முக்கியமானது. அந்த விழிப்பில் ஈரான் பல இடங்களில் கோட்டை விட்டிருக்கிறது என்பது இப்பொழுது புலனாகிறது என்று சொன்னால், ஈரானுக்கு உள்ளே தான் தேட வேண்டிய விவகாரங்களில் கணிசமான முன்னேற்றத்தை இஸ்ரேலுடைய புலனாய்வுத்துறை கண்டிருக்கிறது. அது எட்டிய உச்சத்தை உடனடியாக அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு இஸ்ரேலிடம் இருந்த பொழுதுதான் இஸ்ரேலுடைய பிரதமர் நத்தன்யாகு ட்ரம்புடன் சில நாட்களுக்கு முன்னர் அழைத்து பேசியிருக்கிறார்.